இன்றைக்கு ஒரு சூழல், அந்த யுத்த சூழல், இடம்பெயர்வு, இன்றைக்கு அதை அப்படியே தத்துருவமாக காட்டியிருக்கிறேன். அதாவது கடந்த கால வரலாற்றை கொண்டுதான் எதிர்காலத்தில் நாங்கள் சில திட்டமிடல்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தின் ஊடாக எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய வரலாறு, எங்களுடைய கதை. சினிமா இதுவரைக்கும் நான் வந்து இந்திய படங்கள் தான் பார்த்துருக்கிறேன். நிகழாத ஒன்றுகளுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. நீந்து பயணிப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம். என்ன வாங்கினாது பிக்கப் பண்ண போது இன்னைக்கு 50 கிடைக்கிறோம் நோக்கி அப்போ அவன் மூவன்றான் போகிற நேபாளம் கவர்மெண்ட் வந்து இந்த படத்தை எடுத்து திரையிட்டு இருந்தது, என்னையும் கூப்பிட்டு இருந்தது. 16 நாட்டில் இது வரைக்கும் 35 அவார்ட் விருதுகளை திரைப்படம் வச்சிருக்குது. அண்மையில் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் இந்த ஆண்டுக்குரிய அரசு திரைவிழாவில் இந்த திரைப்படம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதோட நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அரசாங்கத்தால். இதை நாங்கள் இந்திய வியாபார சினிமாவுடன் பார்க்க முடியாது. எங்களுடைய ஈழத்தவர்கள் இன்றைக்கு வியாபார சினிமாவில் கொடியாட்டி பறக்கிறார்கள் தமிழ்நாட்டுடன். ஆனால் இது எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள், எங்களுடைய மக்களை பார்த்து எங்களை பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு செய்தியை இந்த திரைப்படம் இவ்வாறு ஒரு எங்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு சமாதானத்தை, ஒரு நிலைபெறான சமாதானத்தை காட்டுவதற்கு உண்மையில் இந்த அனுபவம் சிங்கள மக்களுக்கு கிடையாது. இடப்பெயர்வு சிங்கள மக்களுக்கு கிடையாது. சிங்கள மக்களுக்கு வீதிகளை அவர்களுடைய ஆளுகின்ற இடத்துல ஒரு ஜனாதிபதிக்கு பக்கத்தாலேயும் பொதுமக்கள் போய் வரலாம், இராணுவ முகாம் பக்கத்திலே போக்குவரத்து செய்யலாம். இடப்பெயர்வு இல்லை. அவர்கள் இந்த துன்பங்கள் இடம்பெயர்ந்து வாழ இல்லை. அப்போ எனவே எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். இதை நாங்கள் வெளிப்படுத்தி சிங்கள மக்கள் மத்தியிலும் நாங்கள் இதை திரையிட வேண்டும். இதை சிங்களத்திலேயும் அந்த டைட்டிலை போட்டு சிங்கள மக்கள் கட்டாயம் பார்க்கணும் என்றால், தமிழ் மக்கள் சும்மா சண்டை முடித்தது, புலி வந்தது, ஓடி போனதுன்றது அல்ல. ஏன் அவர்கள் அந்த வாழ்க்கைக்கு அந்த சின்ன முடியன் ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார். அதே அவ்வாறு நடக்கும் இயல்பான விஷயம். இதில் ஒன்றும் செயற்கையாக அவர் கொடுத்தவர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லி எதிர்காலத்தில் நம்பிக்கையை வச்சு நாங்கள் வாழவும். எனவே இந்த சிங்கள மக்கள் மத்தியில் கட்டாயம் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஒரு காலமும் சிங்கள மக்கள் இதை எதிர்க்க மாட்டார்கள், தமிழ் மக்களும் எதிர்க்க மாட்டார்கள். ஒரு பிளவுலையான கருத்துக்களை சொல்லலாம். இது அங்கால்பகம் மிஞ்சால்பகம் அப்படி என்று பார்க்கறதுக்கு இல்லை. பாரபட்சம் இல்லாமல் மிக வாழின் நுனியில் நடக்கிற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்து பல பேர் ஒன்றில் யுத்த போராளிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள், ஒன்றில் இராணுவத்துக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பார்கள், மனிதர்களுக்கு ஆதரவாக இவரும் படம் தயாரிப்பதில்லை, கதைகள் எழுதுவதில்லை. எனவே மதுசுதா மக்களின் பக்கத்தில் நின்று மிக தெளிவான சிந்தனையுடன் தெளிவான ஒரு பாத்திரத்தை வகித்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. எனவே ஈழத்திரை தான் எங்களுடைய வாழ்வை ஜஸ்டின் அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஈழத்திரை என்பது எங்களுடைய ஒரு முத்திரையாக இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்வை மீண்டும் மலர்விக்கும், மீண்டும் தொடங்க முடுக்கு என்பது போல பண்பாட்டு தளத்தில் ஒரு பண்பாட்டு போராட்டம், பண்பாட்டு புரட்சி என்று சொல்லலாம், கல்ச்சரல் ரெவல்யூஷன். இதை நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் நிகழ்த்தி காட்ட வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மையான பொறுப்பு. இந்த படத்தை நான் உங்களிடம் பணிவாக கேட்பது, உங்கள் வீடுகளின் முற்றங்களிலே ஒரு 100 பேரை அழைத்து 10 பேரை தந்து நாங்கள் ஒரு உண்டியலை வச்சு ஒவ்வொரு தரம் எங்களுக்கு மனதில் படுற ஆசை கொடுத்து இந்த படத்தை நாங்கள் தொடர்ந்து ஒரு 100 முற்றங்களையாவது செய்ய வேணும். என்னுடைய ஆசை அது. எனவே நான் செய்வதற்கு நான் முயற்சி செய்வேன் என்பதை உங்களுக்கு சொல்லி, நீங்களும் அதுபோன்று உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டு நான் இதை தொடக்கி வைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயங்களை வந்து சொல்லுங்கள். அதில் மிஸ்ஸிங் என்று நான் எதையும் பார்க்கிறேன்.
ரெண்டாவது விஷயம் அதில் நடித்த நடிகர்கள், உண்மையில் நடித்த நடிகர்கள் தங்களை உணர்ந்த அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரி வடிவா அவர்களை செதுக்கி இருக்கிறேன். அவர்களும் ஒத்துழைச்சு கொடுத்த வடிவா நடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த யுத்த சூழலுக்கு இந்த ஃபீல் வருது. அப்போ நாங்கள் யுத்த சூழலுக்கு வெந்நீக்க இடம்பெயர்ந்த சூழலை மீள ஞாபகப்படுத்துகிற ஒரு நிலைமை இந்த படத்தை பார்க்க வருது. இந்த சூழல் இருட்டாயிருந்து இந்த படத்துக்கு இருக்க ஏதோ நாங்கள் அந்த சூழலுக்கு அந்த தன்மையை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தி தந்திருக்கு இந்த படம். அதே நேரத்தில் இந்த கதை மேல சிறந்த கதை. ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு விஷயம் இந்த யாழ்ப்பாணத்தில், இந்த இலங்கையில், வடமாகாணத்தில் நடந்ததானது இனிவரும் தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்படியான ஆவணப்படங்கள் புத்தகம் கூட லைப்ரரியில் இருக்கும் எடுத்து வாசிக்க இங்கே வாசிப்பே இல்லாத போகிற ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதனால் இப்படியான திரைப்படங்கள் மூலம், குறும்படங்கள் மூலம்தான் எங்களோட வாழ்வியலையும் ரெண்டாவது நாங்கள் விட்டுட்டு போன பாதைகளையும் மீள காட்டுறதுக்கு, மீள பார்க்குறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். மறைமுகமாக ஒரு ஸ்பார்க்கிங் இருக்குது. ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலே ஒவ்வொரு ஸ்பார்க்கிங் இருக்கின்றது. இப்போ மனம் என்பது ஒரு பச்சை காடு. இந்த காட்டுக்குள் ஒரு ஸ்பார்க் கொண்டு நெருப்பு, அக்கினி குஞ்சொன்று வரும்போது இதில் எல்லாம் எரிஞ்சு பேர்ன் பண்ணப்படுகின்றது. ஒவ்வொருவரும் நாங்கள் அந்த கடந்த காலத்தில் சில இதுகளை, அந்த பாதைகளை நாங்கள் மறந்து இப்போது நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லாமல் இப்போது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் கடந்த கால அனுபவங்களைப் போலவே எதிர்கால அனுபவங்களும் அமையும் என்று கூறுவதற்கு எமக்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை வைத்து எதிர்காலத்தை நாங்கள் எதிர்கால திட்டமிடல்களை மேற்கொள்வோமா இருந்தால் நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்குரிய லைஃபையும் கொண்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கொண்டு முதல்ல இந்த படம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு சொல்ல முடியலை. எனக்கு அம்மாண்ட அண்ணாக்கள் எல்லாரும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டாக்கள் தான். அவையில் இந்த கதை சொல்லும்போது நான் யோசிச்சிருக்கிறேன், இப்படியெல்லாம் நடந்திருக்கும், அது என்னென்ன வலி கஷ்டங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இதை உண்மையிலேயே பார்க்கும்போது அதை அனுபவித்த வலியில வேதனை எனக்கு இப்போ தெரியுது. ஸோ இந்த படத்தை பார்த்ததில் நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார். ரொம்ப நன்றி உங்களுக்கு. உண்மையிலேயே என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் இந்த படம் சினிமான்றது. இது வரைக்கும் நான் இப்படி பார்த்தது இல்லை. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு தான் கிடைச்சது. ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறது, அந்த 2 hours சினிமாவோட ஒரு 2 hours நம்மளால் லைஃப்பில் என்னென்ன நினச்சிருக்க முடியும் அது எல்லாத்தையும் நம்ம வாழ்ந்து காட்டலாம். ஸோ அதான் சினிமா நினைக்கிறேன். ரொம்ப நல்ல இயக்கத்தை குடும்பத்துடைய சம்மந்தப்பட்ட படம் எடுத்தேன். நான் பார்த்த அளவுக்கு எனக்கு கருத்து வழங்க என்னன்னு சொன்னால், இயக்கத்தில் குடும்பம் இப்படி யுத்தத்தில் இருந்தாங்க, இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கட்டிக்கிறேன். இதே இடத்துல ஒரு இராணுவத்தில் குடும்பங்கள் இப்படி ஒரு யுத்தத்துக்கு வந்தால் இராணுவத்தில் குடும்பங்கள் இப்படி பிரிக்காது. கடைசி நேரத்தில் அந்த குழந்தையை கொண்டு அந்த பிள்ளைக்கு அவ்வளவு அந்த பிள்ளை செய்யக்கூடிய அளவுக்கு இவர் ஏற்படுத்தி இருக்கிறார். உண்மையிலே அப்படி ஒரு குழந்தை செய்ய மாட்டேன், பெரியார்கள் கூட அந்த அளவுக்கு இவ்வளோ திறமையாக செய்ய இயலாது. அப்போ எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு அழகு மாதிரி உண்மையிலே பெரிய கவலையாக இருக்குது. அவ்வளோ நாங்கள் இந்தியா படங்கள் இவ்வளோ பார்த்தோம், அப்படி இப்படி சோகமான படங்களை கூட பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தையை இவ்வளவு தூரத்துக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் மன்சூதா. அதை பாராட்டக்கூடிய விஷயம். நான் யாழ்ப்பாணம் பொதுமக்களுக்கு போய் எனக்கு பல தடவை கலைத்திருக்கிறேன். நான் அவரோட தொலைபேசியில் கலைக்கும் பொழுது இவர் எனக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியாது. இப்போ நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதை நாங்கள் எல்லாரும் அந்த ஒரு புது பாதையில் நாங்கள் இங்கே ஒரு